ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த வீக்லி டாஸ்க்கு உண்மையிலே இவ்வளோ மட்டமாக இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்க டாஸ்க்கு. ஆனால் உள்ளே இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசியாக ரொம்ப மட்டமாக தான் விளாட்றாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு நாடு வந்து ஆப்போசிட் எவ்வளோ அசிங்கமாக கலாய்ச்சிப்பாங்க, எப்படி வந்துட்டு தாக்கிப்பாங்கன்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே வந்து அந்த வேறு விஷயமே இல்லை. அதை வந்து சொன்னால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி ஏன் கலாச்சிங்க. அதாவது அந்த கேரக்டர் தாண்டி ஈகோவுக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நாங்கள் உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா நீங்கள் அதை பண்ணாமல் உங்கள் ஈகோவோட விளாண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போன வாட்டி விஜய் சேதுபதி அவர்கள் ஜாக்லினை போட்டு வெளுத்தார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு விதியை மீதி இருக்காங்க. அதனால் அந்த சௌந்தர்யாவுக்கு அவங்க ஒரு இதை சொன்னால் அவங்க பண்ண மாட்டுறாங்க. திரும்ப அதே மாதிரி குச்சின்னு சொல்கிறாங்க. செங்கோல்னு சொன்னதுக்கப்புறமா திரும்ப குச்சி. ஒரு கேரக்டர் வந்துட்டு அவங்க வாயில் இந்த மாதிரி வரலாமா? அப்பா ரொம்ப மோசம். கடைசியாக பிக் பாஸ் வந்துட்டு இந்த டாஸ்க் இதோட முடியுது, நாளைக்கு மீண்டும் தொடரும் அப்படி சொன்னதுக்கப்புறமா நம்ம சாட்சனா தேவி வந்துட்டு ஆரம்பித்தாங்க. இன்னும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கலாய்க்கிறீங்கன்ட்டு. என்னமோ இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே அன்னை தெரச மாதிரி சைலண்டாக இருந்த மாதிரி பிடிச்சார். முத்துக்குமரம் வச்சு வெளுன்னு இழுத்தார். என்ன உன்னை கலாய்ச்சாங்க? நான் உன்னை கலாய்ச்சேன். ஆமாம், நான் சொல்ல கலாய்ச்சிங்க. பல் செட்டுன்னு கலாய்ச்சிங்களா? பல் செட்டா? உனக்கு பல் செட்டாக இருக்குது அப்படின்னா இல்லை, அது மாதிரி கலாய்ச்சிங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. உடனே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பவித்ராவை இழுக்கிறாங்க. பவித்ராவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அம்மா தான் வந்து நிற்கிற மாதிரி பவித்ராவை வந்து பாட்டின்னு கலாய்க்கிறாங்க. அப்புறம் பாட்டி கேரக்டர் போட்டால் அவங்க பாட்டின்னு கலாய்க்காமல் பியூட்டினா கலாய்ப்பாங்க. கேட்குறாங்க பாருங்கள் கேள்வி. அந்த பொண்ணு ஆமாம் எனக்கும் வருத்தம் இருந்தது. அந்த அம்மா சரி இந்த பொண்ணு சொல்லிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முத்துக்குப்புறம் கேட்டார், சரி நாங்கள் கலாய்ச்சது தப்பு தானே, சரி நீங்கள் எதுக்கு அப்புறம் வந்துட்டு எங்கள் ராஜாவை வந்து கலாய்ச்சிங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் ஒரு வாட்டி தான் கலாய்ச்சோம். செஞ்சீங்களா இல்லையா, தப்பு செஞ்சீங்களா இல்லையா? அப்படியே ஆள் ஆஃப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் உங்களை வந்து கலாய்க்கணும்னு சொல்லலை, கலாய்ங்க நான் வேணான்னு சொல்ல, ஆனால் வந்து பர்சனலாக கலாய்க்காதீங்கன்னு சொல்ல வந்துட்டாங்க. டப்பான்னு காலில் வந்துட்டாங்க. சாச்சனா எதுக்குன்னு கேட்குறேன் நான். அது தெரியும், இந்த பொண்ணு ஆரம்பிக்கும் போதே வஞ்சருக்கு தெரியும். ஏன்னா இவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்களும் பேசியிருக்காங்க. நம்ம பேசின நம்மள தான் வந்து கலாய்ப்பாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் வந்துட்டு இது அதுலேயும் வந்துட்டு இந்த கைவினை பொருட்களும் ஒன்று வச்சாங்க. ஒன்றுமே இல்லை, மட்டமான ஒரு சில விஷயங்களை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறையா மதிப்பெண் பாய்ஸ் கொடுத்துட்டாங்க. தீபக் சிரித்து வாங்கிட்டாங்க. இந்த பக்கம் வந்து அவ்வளோ அழகாக வந்து முத்துக்குமரன் செஞ்சு சூப்பராக வச்சுருக்காரு. கேவலமாக மார்க் கொடுக்குறாங்க. என்னத்தை சொல்ல, இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டாலே உங்களுக்கு புத்தி வராது. இதுக்கப்புறம் வர டாஸ்க்கு இப்படி கேவலமாக தான் நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.